செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறும். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஊரக சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கோடிக்கணக்கான இளைஞர்களை கொண்ட இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது. இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திடும் வகையில் இளைஞர்களுக்கான திட்டங்கள் மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவோராக, சுய தொழில் செய்பவராக மாற்றம் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 30 வகையான தொழில் வாய்ப்புகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுவதால் இளைஞர்கள் உரிய வேலைவாய்ப்பு திறனை பெறுகின்றனர். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த பயிற்சி முடிந்த பின்னரும் கூட அவர்களுக்கு 2 வருட காலம் தொழிலை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. இது குறித்து பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு சதீஷ் பேசும்போது, இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு அவங்க சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ கடந்த 15 வருடங்களாக நமது நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 13,000 பேர் பயனடைஞ்சு போயிருக்காங்க. அதில் ஒரு 6,000 to 7,000 பேர் பார்த்திங்கன்னா இன்றைய தேதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுயமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக நம்மளோட திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அழகு சாதன பயிற்சி, செல்ஃபோன் ரிப்பேர் பயிற்சி, சிசிடிவி கேமரா பொருத்துதல் பயிற்சி, அது மாதிரி பயிற்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மசாலா தயாரித்தல், ஃபாஸ்ட் ஃபுட்டு தயாரித்தல், இந்த மாதிரி பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இந்த நிலையத்தில் போயிட்டுருக்கு. கடந்த 24-25 வருடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 1,200 பேருக்கு மேலே நம்மக்கிட்ட இருந்து ட்ரைனிங் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறதில்ல, ட்ரைனிங்கோட இடிபி, அதாவது என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மூலமாக எல்லா ஸ்கில்லு தெரிஞ்சவங்களாலையும் தொழில் பண்ண முடியாது. ஸோ அந்த தொழில் பண்ணுறதுக்கு தகுதியான பண்புகளை நம்ம இந்த பயிற்சியின் மூலமாகவே வழங்குகிறோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயாரிக்கிறது, ஒரு வங்கியை எப்படி அணுகிறது, ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி அதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம இந்த இடிபி ப்ரோக்ராம் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஸ்கில் மற்றும் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக கிடைக்கிற என்டர்பிரனர் பண்புகளும் நம்ம சேர்ந்து கிடைக்கிறதுனால அவங்க ஒரு முழுமையான தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இங்கிருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி முடிந்த உடனே அவங்களுக்கு மத்திய அரசில் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே நம்ம நிலையமானது இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அவங்களோட தனித்துவத்தையும் நமக்கு காட்டுது. இந்த சர்டிஃபிகேட் ஆனது அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா உருவாக்கி தருது. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கு அவங்க போய் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது கடன் வசதிகள் கேட்கும்போது வங்கியிலிருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன்னா முதலாக ஒரு தொழில் முனைவோராக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வரும்போது இந்த சான்றிதழ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நேஷனலைஸ்டு பேங்க்கில் அத்தனை பேங்க்லையும் நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாக இயங்குகிற இந்த நிலையத்திலிருந்து வெளிவர மாணவர்களுக்கு ஒரு செப்பரேட்டாக லோன் கொடுக்கறதுக்கான வசதிகளும் பார்த்திங்கன்னா கடந்த வருடத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நிலையத்திலிருந்து போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிஷரி கேட்டகரியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால் அவங்களுக்கு கடன் வசதியும் பார்த்திங்கன்னா நமது அரசாங்கம் எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு தொழில் பயிற்சியும் கிடச்சிட்டு அடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கடன் வசதிகளும் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அவங்க வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவோராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அத்தனை வசதிகளும் பார்த்திங்கன்னா இந்த நிலையத்தில் இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கிறது அதில் இருக்கிற மிகவும் சிறப்பம்சமாக நம்ம பார்க்கணும். இந்த நிலையத்தில் நமக்கு
ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லா வசதியுமே நம்ம இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நேரமும் உணவு, சீருடை அத்தனையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் உண்டான அந்த பயிற்சி சாதனங்கள் அதையும் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்மளது அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யார் வெளியே போய் ப்ரைவேட்டாக இந்த பயிற்சி எடுக்கிறத தாண்டி இங்கே இருக்கிற பயிற்சியானது முற்றிலும் இலவசமாகவும் நல்ல தரம் உயர்ந்த பயிற்சியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை தரம் உயர்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பயிற்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் கூறும்போது, என் பேர் பாலச்சந்தர். நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸு இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் இந்துமதி. ஆர்சிடிங்கிறது வந்து ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இங்கே வந்து நிறைய பேச்சஸ் வந்து முடியாதவங்களுக்கு வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுயஉதவி திட்டமாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பேட்ச் 436 ஜூனியர் பியூட்டி ப்ராக்டிஷனர் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கோம். அது போக எங்களோட ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். லைக் சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, சிலர் வந்து எம்ப்ளாய்டாக இருந்தாங்க, சிலர் அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சிலருக்கு வந்து அவங்களோட செல்ஃப் கேர் தேவைப்பட்டது. அது போக வந்து இது வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து ஜூனியர் பியூட்டி ப்ராக்டிஷனர் கோர்சஸில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியுது எங்களால். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஈவன் தோ வெளியில் வந்து நம்ம பெய்டாக போய் அட்டன் பண்ணுற கோர்சஸ் கூட இந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் இங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கிறோம். ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், தியரி செஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங், ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர், ஹேர் கட், கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ப்ளீட்டிங், அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மாபெரும் புரட்சியாளர் ராஸ் பிஹாரி போஸின் பிறந்த நாளில் தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ராஸ் பிஹாரி போஸ் தனது அசாதாரணமான அமைப்பு திறன்களால் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய ஆற்றலை ஊட்டினார் என்றும், கதர் இயக்கத்தின் மூலம் அனைவரையும் ஒன்று திரட்டி சுதந்திர சுடர் அணையாமல் காத்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது அசைக்க முடியாத துணிவையும் தாய்நாட்டின் மீதான எல்லையற்ற பக்தியையும் தேசம் என்றென்றும் மரியாதையுடன் நினைவுகூரும் என்றும் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் குறித்து கருத்து தெரிவித்ததாக பாகிஸ்தான் தவறான தகவலை பரப்பி வருகிறது என்றும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படிப்பட்ட தகவலை வெளியிடவில்லை என்றும் மத்திய பத்திரிகை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெலங்கானாவில் உள்ள ஸ்ரீ பால பிரம்மேஸ்வர ஜோகுலாம்பா ரயில் நிலையத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்றும், உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் புகழ்பெற்ற ஸ்ரீ பால பிரம்மேஸ்வர சுவாமி கோகுலாம்பா தேவி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சிறந்த பயண வசதிகளை வழங்கும் என்றும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். கடுமையான வெப்ப அலை காரணமாக வெளிப்புறங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் குடிப்பது மட்டுமின்றி வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.